தனி ஆளாய் தன் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்குறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நீங்க நல்லா கவனிங்க. மனைவி இல்லாம கணவன் மட்டும் இருக்கிற வீட்டுல வளருகிற பிள்ளைகள், ஏன்னா அப்பா சம்பாதிக்கிறாரு, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிடுவாரு. ஆனா கணவனை இழந்து ஒரு தனி ஆளா தன் பிள்ளைகளை ஆளாக்க நினைக்கிற ஒரு பெண்ணை இந்த சமூகம் என்னென்ன சொல்லி கூப்பிடுங்க, என்னென்ன சொல்லி கூப்பிடும். எங்க குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, அலுவலகத்துல அவ முறைப்படி, அவ அனுபவத்துல, அவ எக்ஸ்பீரியன்ஸ்ல, அவ ஆற்றல்ல பதவி உயர்வு வாங்கியிருப்பா. என்ன தெரியுமாங்க சொல்லும் இந்த சமூகம்? அவ எப்படி அந்த இடத்துக்கு வந்தான்னு எங்களுக்கு தெரியாதா? ஒற்றை வார்த்தையில் பெண்ணின் வளர்ச்சியை பொசுக்குகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்குங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்கு, ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க அதிகமான வலிகளை தனக்குள் தாங்கி சகித்து கொண்டு வாழுகிற சக்தி ஒரு பெண்ணுக்குத்தான்.